புயல் எதிரொலியால தஞ்சையில கனமழை பெஞ்சிட்டு வருது. இப்ப இந்த நிலையில அங்க பயிரிடப்பட்ட நிலத்தில் எல்லாமே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பயிர்கள் எல்லாமே நீர்ல மூழ்கி இருக்கிறதுனால விவசாயிகளும் வேதனை அடைஞ்சிட்டு வராங்க. பருத்திக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பொன்னாப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க குளம் போல நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். மேலே வந்துருங்க. இன்னும் விட்றப்பாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் சையத் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். சையத், இப்ப தஞ்சை பகுதி எப்படி காட்சி அளிக்கிறது? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தரப்புல என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? ஏன்னா டெல்டா பகுதி தான் அதிக மழையை சந்திக்கும்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தோம். தொடர்ந்து அங்க மழையினுடைய தீவிரமும் அதிகரிச்சிருக்கு. விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது சையத்? டிக்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரத்தநாடு தாலுகா பருத்திக்கோட்டை, சின்ன பருத்திக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. நடவு செய்து 20 நாள் ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வேர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிகால்கள் முறையாக தூர்வாரவில்லை. இதனால் காரணமாக வடிகால் வாய்க்கால் முழுவதுமே ஆதாய தாவரங்கள் செடிகள் மண்டி இருப்பதாக வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். பயிர் முழுவதும் அழுகிவிட்டதால் மீண்டும் மறு நடவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கிறார்கள். அதிகாரிகள் ஆய்வு செய்து வடிகால் வாய்க்கால்கள் போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என டெல்டா விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி சையத். தொடர்ந்து இந்த டிட்வா புயல் எதிரொலியால டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று முழுக்கவுமே மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதனால தஞ்சையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலப்பகுதிகளில் அங்க தண்ணீர் குளம் போல தேங்கி இருக்கு. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. காட்சிகள் வாயிலாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிரிடுங்க.